அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த சமுதாயத்துக்காக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ற விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு மிஸ் அவர் வந்து நம்மகிட்ட காசு கேட்குறாங்க. ஒரு ₹2 கொடுப்போம். இப்போ 50 வீடு வந்தால் தான் அவங்களுக்கு ₹100 கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக அலைவாங்க, காலைல செப்பல் கூட போடாமல். அப்போ 50 100 கிடைக்கிது. 2 வேளை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணுறீங்க, ஆசைப்படுறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ கேனு வாங்கி கொடுத்து, டீக்குள்ள பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வேலையை தொடங்கி வைங்க. அப்போ அவங்க பீச்சு இந்த மாதிரி பல இடத்துல வந்து போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது மூலியமாக அவங்க குடும்பமே சாப்பிடும். நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேலையை தொடங்கி விட்டிங்கன்னா அவங்க லைஃப் லாங்கு மறக்க மாட்டாங்க. அவங்க வகராவே மறக்காது. அவங்க துவா செய்யணும்னு அவசியம் கிடையாது. மனசால் அவங்க நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னு. தர்மம் தலையை காக்கும். அவங்க நினச்சாவே போதும். உங்களை என்றைக்குமே உங்களுக்கு வர ஆபத்து எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்போம். புரியுதா? இது மூலயமா இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, ஸ்கூலு வந்து ஏழ்மையான ஸ்கூலு. நீங்கள் ஒரு கட்டி விட்டு ஒரு 2 வீடு இருக்குது. அதில் ஒரு ஏழ்மையான பிள்ளை ஒன்று, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை ஒன்று. அப்போ பணக்கார வீட்டு பிள்ளை தனியாரை பிடிக்கும், ஏழ்மையான கவர்மெண்ட்டில் பிடிக்கும். அப்போ படிக்கலை அந்த பிள்ளை நினைக்கும், இந்த மாதிரி நம்ம வசதி இல்லாதனால தானே நம்ம இங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாகவே ஏழ்மையான பிள்ளைய தான் ஸ்கூலில் சேர்க்கணும். யூனிஃபார்ம் எதுக்காண்டி? எந்த மதமும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு தானே யூனிஃபார்ம். அது மாதிரி தான். ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வரும், ஏழ்மையான பிள்ளை ஒரு கஞ்சி அந்த மாதிரி கொண்டு வரும். அது மூலிமா அந்த பிள்ளை அது கூட ஏற்கணும். அதனால தான் ஏழ்மையான பிள்ளைய மட்டும் ஸ்கூலில் சேர்க்கணும். அதுவும் எப்படின்னா, அந்த பிள்ளைய ஒரு கவர்மெண்ட்டில் இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ₹100 ஜஸ்ட் ₹100 நீங்கள் வாங்க அவங்க அம்மா வரட்ட. ஏன் ₹100 வாங்க சொல்கிறேன்னா, அந்த பிள்ளைக்கு நான் காசு கட்டி தான் படிக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும். ஒரு ₹100வோ ₹50வோ அப்படி வாங்கலை, அந்த பிள்ளைக்கு வந்து தனியாரில் தான் படிக்கிறேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா படிக்கிற வயசில் ஒரு 15 வயசு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியான இருக்கிற வயசு. அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ் வந்த பிறகு அவங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைச்சிடும். அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சின்ன வயசில் நிறையா ஏக்கங்கள் இருக்கும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ எல்லா பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வருங்க மேக்ஸிமம், இந்த ஏழ்மை வீட்டு பிள்ளைன்னா. அப்போ எல்லாத்துலேயுமே யூனிஃபார்மாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஃபீலிங்காக இருக்கட்டும், எல்லாம் ஒத்து வரும். அப்போ நல்லா படிக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் அது முகம் ஒரு சிரிப்பாக இருக்கல, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ்ஸு நம்ம கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்று. 3வது விஷயம் என்னென்னா, ஆசிரமம் வந்து ஒரு ஆசிரமம் கட்டி விட்டு, அந்த ஆசிரமத்தில் இப்போ வெளியில் உள்ளவங்கன்னா சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு வாட்டி ஒன்று ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அப்படின்னா நம்ம யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. தன்னோட குழந்தைங்க நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த அளவுக்கு நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறோமோ, ட்ரெஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுக்கணும். அவங்க கூட வாரத்துக்கு 2-3 டைம் போயிட்டு, நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் போகலாம், போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு, வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு, நம்ம பிள்ளைகளோட எப்படி இருப்போம் அந்த அளவுக்கு அவங்கள ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். யார்கிட்டையும் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கியே கொடுப்போம், வேறு ஆள்கிட்டையே வாங்கி கொடுப்போம். ஒரு பொருள்னா வேறு ஆள்கிட்ட வாங்கி கொடுப்போமா? இல்லை, நம்ம தானே செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த பிள்ளைய தன்னோட பிள்ளையாக நினைக்க சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம். 4வது விஷயம் என்னென்னா, திருநங்கை வந்து ரொம்ப வேலை போடுறதுனா கம்மி. ஒரு 1-2 வேலை பார்ப்பாங்க. சில பேருக்கு வேலை கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு டைலர் ஷாப்போ ஏதோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, அது 10 பேர் ஃபுல்லாகவே திருநங்கையாக தான் இருக்கணும். ஏன்னா நார்மலான உள்ளவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, நம்ம திருநங்கை ஒரு 5 பேர்னால் நார்மலாக ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, கில்ட் ஃபீல் இருக்கக்கூடாது.
திருநங்கையாகவே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரவே வராது. அவங்க பாட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஜாலியாக ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த சமுதாயம் பல பேர் நினைக்கிறது இவங்கள்ட்ட என்ன இருக்குது, உங்களை வந்து ஒரு அசிங்கமாகவே பார்க்குறாங்க. அதனால் தப்பு. சொல்லப்போனால் நம்மளை விட அவங்களுக்கு நிறையா திறமைகள் இருக்குது. நம்ம வந்து குறைச்சி யாரையுமே எடை போடக்கூடாது. சொல்லப்போனால் நம்மள்ட்ட தான் அந்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த திறமையெல்லாம் கொண்டுட்டு வரணும். இவங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரணும். இவங்களும் நாளைக்கு ஏன்னா இந்த அப்போ உள்ளவரை இப்போ வந்து நிறையா பேர் திருநங்கை வந்து உயர்ந்து நிற்கிறாங்க. பட் இன்னும் தாழ்ந்து நிற்கிறவங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி நம்ம பார்க்குற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்குன்னா பாவம் இல்லை, பாவம் தானே. அதனால் நம்ம உதவி பண்ணனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லார்ட்டையுமே வீடியோ எடுக்கணும். இதை நம்ம பண்ணுறது ஓகே, பண்ணது போக எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும். அவங்களே பேச வைக்கணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, எதிர்காண்டினா நம்ம ஃபேஸை காமிக்கணும் அவசியம் கிடையாது. இது மூலியமா எவ்வளோ அந்த உலகம் ஃபுல்லாக யார் யாருக்குன்னா யோசனை வந்தாலும் சரி, யோசனை வராட்டியும் சரி, நம்ம ஒரு உதாரணமாக இருந்து எல்லாருக்கும் மோட்டிவாக இருந்து மற்றவங்களுக்கு இந்த யோசனையை கொண்டுட்டு வரணும். அதுக்காக அப்போ ஏன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி இப்படி பண்ணோம் வச்சோம் அப்படின்னு. எதுக்காண்டி அவங்களே பேச வைக்கிறேன்னா அந்த வழி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பேசலை, நிறையா பேருக்கு அதை ஃபீலிங்கை உணர்வாங்க. நம்ம பேசலாம், நார்மலாக பேசிட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த வழி நம்மளுக்கு தெரியாது. அவங்க அந்த இடத்துல இருக்கனால இப்போ ஒரு மிஸ் ஆகுறதுனா இந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு தொழில் பண்ணி கொடுத்தாங்க, இப்படி இருக்கேன், நான் கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி நிறையா பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இப்படி பேசுகிறதா இருக்கட்டும். ஆசிரமத்தில் என்னோடய பெற்ற தாய் தாப்பா இப்படி நான் விட்டுட்டாங்க வச்சாங்க, நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க என்னை பெற்ற தாய் தாப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு இது பண்ணல. அந்த மாதிரி பிள்ளைகளை யாருமே சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை பேச வைக்கணும். எங்கள் மாதிரி இருக்கிறவங்கள யாருமே சேர்க்காதீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறனால நீங்கள் சேர்க்குறீங்களே. இப்போ உங்கள் எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிற விட அவங்களே அந்த இடத்துலேருந்து சொல்லலை. இதுக்கப்புறமும் ஆசிரமம் அதிகமாக உருவாகாது. என்ன மாதிரி குறைகளாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் சரி, தன்னோட பிள்ளையை அவங்களே வளர்ப்பாங்க. அதனால தான் அவங்கள பேச வைக்க சொல்கிறேன். அதேமாதிரி ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு வேறுபாடு பார்க்காம இருக்கிறது, அதை பற்றி பேச சொல்லணும். அப்புறம் திருநங்கையை பற்றி பேச சொல்லணும். இந்த மாதிரி திருநங்கைனா வெளியில் அனுப்பிடுறாங்க, அதை வந்து ஒரு உதாரணமாக இந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து தானே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இந்த 4 விஷயமுமே வீட்டிலேருந்து தானே போகுது. வீட்டிலேருந்து தானே ஒரு வீக்னஸ்ஸே இருக்குது. வெளியில் உலகத்தில் இல்லை, சமுதாயத்தில் கிடையாது, வீட்டில் தான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த வீட்டில் உள்ளதை ஒழிக்கணும்னா நம்ம வந்து இதில் கரெக்டாக இருக்கணும், இவங்களே பேச வைக்கணும். இதுதான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். ரீச் ஆகிற மூலியமாக நம்ம மாதிரியே நிறைய வரைக்கும் செய்யணும். இது என்னால் மட்டும் முடியாது இந்த 4 விஷயம் பண்ணுறதுக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். பட் இது எதுக்காண்டினா யூடியூப்பில் போடுறேன்னா எல்லாருக்கும் போகணும், அதுக்காண்டி தான் நான் யூடியூப்பில் போடணும்னு நினச்சது. ஓகேவா. அதனால் இந்த என்னால் மட்டும் முடியாது, நம்ம ஒரு கேங்கே ஒரு குரூப்பே பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். அதனால தான் நான் அந்த வீடியோ. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பிளான் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கலாம். ஓகேவா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்கில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஓகேவா. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.